வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? குஸ்கியோட திருமணத்துல நாங்களும் ஒரு பங்கா இருக்க நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம குஸ்குவை மீட் பண்ண போறோம். குஸ்குனா யாரு? குழம்பு. ஐயோ, குஸ்குனா மாப்பிளடா, குஸ்கினா தங்கச்சிடா, குஸ்கானா இவன்டா. இப்ப அவங்களுக்கு ஒரு புள்ள பிறக்கும்ல, குஸ்கிக்கும் புள்ள, குஸ்குட்டி. இப்ப எல்லாருக்குமே பின்னாடி ஒரு அடைமொழியோட வருவாங்கல்ல, ஒருவர் இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க, இவங்க ராஜ இந்த வம்சாவளி, இந்த மன்னர் வகையரா. அதே மாதிரி மேலும் உன் குடும்பமே குஸ்கா வகையராடா. என்னவா கூப்பிடாதீங்க, நான் வந்து சினிமால ரைட்டா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். எந்த சினிமால? டயகிராம்ல ரைட் யாரு? நான் தானே. ஏய் போ சொல்றா அவன. நீ என்ன ரைட் பண்ண? நான் சொல்ல அவன் ரைட் பண்ணுவான், அதனால அவன் ரைட்டர் ஆயிட்டான். ஆமா, அவன் சொன்னா எழுதுறான்ல, எழுதுறவன் யாரு? ரைட்டர் தானே. சொந்தமா எழுதுறவங்க தானே ரைட்டர். தெரியலடா, இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கடா. இப்ப நான் ஒரு கதை உன்கிட்ட சொல்லுவேன், இதை அவன் அப்படியே வாங்கிட்டு போய் ஆர்டிஸ்ட் சொல்லுவான், இவன் இப்ப டைரக்டர் ஆயிட்டான். இப்படி எல்லாருமே அந்த படத்துக்கு டீம் நீ பாத்தீன்னு வச்சுக்கேன், மொத்த டீமுமே அந்த 1000 2000 3000 அப்படிதான் இருக்காங்க மொத்த டீம். நானும் ரைட்டர் தான். என்ன அது தெரியுமா? ஆர்ட் டைரக்டர் நான் தான். ஆக்சுவலா இப்ப இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு மாப்பிள்ள. அவ்வளவு பெரிய ஆளாடா மாப்பிள்ள. கல்யாணம் வேணாம்டா, பொண்ணு நல்லபடியா வாழணுன்றதுக்காக மாப்பிள்ளைய விசாரிக்கிறதுக்காக நம்ம வந்துருக்கோம். அப்ப நம்ம வந்து மறைமுகமா சில விஷயங்கள் பண்ணுவோம், சில விஷயங்கள் நேரடியா பண்ணுவோம். இப்ப நம்ம நேரடியா சில விஷயங்கள் பண்ண போறோம். அதாவது மாப்பிள்ளையிட்டே போய் மாப்பிள்ளைக்கே தெரியாம மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்ன்றதை கண்டுபிடிக்க போறோம். நேத்து நைட்டு நாங்க 2 பேரும் ஃபுல் ரிசர்ச்ல இருந்தோம். பிரச்சனையே ஆகாது, அவருக்கே தெரியாது. நம்ம அவரை செக் தான் பண்ண வந்திருக்கோம், அவருக்கு தெரியவே தெரியாது. மேபி கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்து வேணா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நல்லவரா இருந்தா நம்மள டெஸ்ட் பண்ண வந்தாங்க, நம்ம நல்லவர் நினைச்சு உங்க பொண்ணு கொடுத்தாங்க. கெட்டவரா இருந்தா அவ்வளவுதான், இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு 2 ரூபா சாக்லேட்னு வச்சுக்கோங்களேன், போனா போதும் விட்டுறலாம். ஒரு 10 ரூபா டைரி விட்டுறலாம், போனா இப்ப உன் வாழ்க்கையா போனா போதும் விட்டுறலாம். ஆனா பொம்பளை புள்ள வாழ்க்கை விடக்கூடாது. தமிழ்நாட்டுல ஒரு தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா இந்த அண்ணன் வருவேன். 2 பொண்ணு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். யாரு? ஒண்ணு அம்மா, இன்னொன்னு மனைவி. அப்படி வரீங்களா? இன்னொன்னு இது குழந்தை, சகோதரி. அப்படியே வரல, என்கிட்ட சொல்ல வேண்டியதான. அப்படியே வரல. 2 பொண்ணுனா ஒரு பொண் தங்கம், இன்னொரு பொண் பெண். நம்ம ஆரம்ப காலத்திலே நம்ம முடியற வரைக்கும் ஒண்ணு நம்ம யார் மூலியமா பிறக்கிறோம்? அம்மா. அதுக்கப்புறம் என் கூட பிறந்தவள். இது நான் கேட்கவே இல்லையே. அதுக்கு வந்திருக்கோம். சரி, 4 பெண்கள் ரொம்ப முக்கியம். என்னை பெற்றவள், என் கூட பிறந்தவள், எனக்காக வருபவள், எனக்கு இருப்பவள். 4 பெண்கள் இல்லாம ஒருத்த லைஃபே ஃபுல்ஃபில் ஆகாது. அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆயிடும். எங்க வீட்டுலாம் நாங்க 2மே கெடா குட்டி, பொட்டை குட்டி இல்ல. நீ கெடா குட்டி இருக்கிற வீட்டுல தாண்டா பொட்டை குட்டியோட அருமையே தெரியும். நம்ம வீட்டுலாம் ஃபீல் பண்ணிக்கினே இருப்பாங்க, 2மே கெடா குட்டியா போச்சு, ஒரு பொட்டை குட்டி இருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க அப்பா ஒரு தடவையும் யோசிப்பாங்க, ஏதாவது என்ன கூப்பிடுவாங்க, கடைக்கு போயிட்டு வாடான்னு. மாப்பாமா செல் நோண்டிட்டே இருப்பேன். நிறைய ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருந்தா நானும் அதுவும் சேர்ந்து ஜாலியா சமைச்சிட்டு வேடிக்கை பார்த்து சீரியல் பார்த்துட்டு இருப்போம். கம்பெனி அப்படின்னு கழுத வந்துருச்சா? சின்ன வயசுல சொன்னாரு. என்னன்னு? உங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல தானே கல்யாணமே ஆச்சு. 16 வயசுல வரப்புல இடுப்ப பிடிச்சி கிள்ளி தானே கல்யாணம் ஆச்சு. நானும் என் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வாழ்க்கையே வேணான்னு பழனிக்கு பால் காவடி எடுத்து நடந்து போயிட்டாரு. அவ்வளவு பொண்ணு மேல எங்க அப்பாவுக்கு இஷ்டம். அதான் எல்லா பொண்ணு மேலயும் உங்க அப்பாவுக்கு இஷ்டம் தானங்க. ஆண் குழந்தைகள் பிறந்த வீடுகளுக்கு மட்டும்தான் தெரியும் பெண் குழந்தைகள் எவ்வளவு முக்கியம் என்று. ஆனா இப்ப வந்து எல்லாருமே வந்து நல்லா பெண் குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாருமே பெண் குழந்தை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா? அதே மாதிரிங்க ஒரு பெண் குழந்தையோட அப்பாவா சொல்றேன். இல்ல சொல்றது கேளு, ஒரு பெண் குழந்தை வந்து உங்களை ஃபர்ஸ்ட் அப்பான்னு கூப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல ஆண் குழந்தை அப்பான்னு கூப்பிட்டாலுமே அந்த ஃபீல் இல்ல. அவன் என்ன சொல்றான், இன்னைக்கு அந்த ஃபீல் உனக்கு வரலையா? அப்படிதான் கூப்பிடுது அவன் பொண்ணு. எதை வேணா ஈஸியா விட்டுறலாம். பெண் லைஃப்ன்றதுனால இறங்கி வந்து நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்றோம். ஹீரோ பெண்ணா? கேம்லின் ஹீரோயின் பெண். குஸ்கின்னு சொல்லு. குஸ்கியோட லைஃப் அப்புறமா பாத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு வரப்போற மாப்பிள்ள மொத்தம் ஒன்ன மாதிரி பொறுக்கியாவோ, இல்ல ஒன்ன மாதிரி குடிகாரனாவோ, இல்ல ஒன்ன மாதிரி அரமெண்டலாவோ, இல்ல என்ன மாதிரி ஆர்வக்கோளாராவோ இருந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம செக் பண்ண போறோம். அதனால நாங்க வந்து சூதுகவும் படத்துல வர மாதிரி சில லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம் தலைவரே. அந்த இதை வச்சுதான் தலைவரே நம்ம இப்ப வந்து ரிசர்ச்சே பண்ண போறோம். இப்ப வந்து அவருக்கே தெரியாம அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப இவனை அனுப்பிச்சு விடுவேன்,
இவன்லாம் ஒரு பக்கா பொம்பளை பொறுக்கி. இத பத்தி இல்ல, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் இவனை பார்க்க முடியும். இப்ப இவன் வந்து போறான்னு வச்சுக்கீங்க, இப்ப ரோட்ல அப்படி ஒரு பொண்ணு கிராஸ் ஆகும்போது இவன் எப்படி பாப்பான்றது ஒரு பொறுக்கிக்கு தெரியும். அப்ப அவரும் அதே கண்களோட அதை பாக்குறாருன்னா இல்ல சரி தம்பி தப்பு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கும் போதே இப்படி பாக்குறாருன்னா நாளைக்கு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு வேற ஒரு பொண்ணை பாத்துட்டாருன்னா தப்பு தானே அது. அதனால அவனை வச்சிருக்கேன். இவன் நம்பர் 1 குடிகாரன். இவனையெல்லாம் கட்டி போட்டா கூட இப்படி புழு மாதிரி நான் வந்து போய் குடிச்சிருவான். அதனால அவருக்கு மது பழக்கம் இருக்கா இல்லையா அந்த ஸ்மெல்ல வச்சு கண்ணை வச்சு ஆள் பிஹேவியர் வச்சு கை நடுக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவான்னு நேற்று ரிசர்ச் பண்ணிட்டான். அதனால இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் அரை மென்டல், பொண்ணு வீட்டுல போய் உட்கார்ந்து பொண்ணு பார்க்கும் போதே மூக்கணும்னவன். அதனால அவன் டோட்டல் பிஹேவியரை அனலைஸ் பண்ணினே வருவான் சைக்காலஜிக்கலா. சரி இப்ப நம்ம ஏதாவது ஒரு டீ சொல்றோம் அப்படின்னா அந்த டீல டீயை லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்குறாரா ரைட் ஹேண்ட்ல வாங்குறாரா, வாங்கிட்டு அதுக்குள்ள கையை விடுறாரா, பிஸ்கட் நினைக்கிறாரா முறுக்கு நினைக்கிறாரா, அதெல்லாம் வச்சு அவன் கண்டுபிடிப்பான். அரமெண்டல் அவன். பட் ஆர்வ கோளாறு நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசிச்சு எல்லாத்தையும் தப்பா செய்வேன். அதனால என்ன மாதிரி அவரும் யோசிச்சு தப்பா செஞ்சுட்டாருனாலும் கொஞ்சம் குடும்பம் கஷ்டமாயிடும். அது அனலைஸ் பண்றதுக்கு நான் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் நீ இந்த கேட்டகரியில நாங்க வச்சிருக்கோம். இதுல வந்து அட்லீஸ்ட் நாங்க ஒரு 10ல ஒரு 5 டிக் அடிச்சுட்டாலே பாஸ். ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த மாதிரி 10க்கு 10 என்ன மாதிரி எல்லாருமே 10க்கு 10 வாங்குவோம்னா அந்த மாதிரி ஆண்மகன் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே கிடையாது. வீரண்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் உங்களை எல்லாம் சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது இப்ப என்னன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்க. அப்படி ஒரு இடம். பாரு கிடையாது, உட்காரு பெங்களூர்னா அது கிடையவே கிடையாது. அதனால நம்ம போறோம். இப்ப அந்த பையனை ஃபுல்லா செக் பண்றோம். ஓகேன்னா அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, இல்லைன்னா அவர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டு வந்துருவோம். இப்ப என்ன பார்த்துதானே பேசியிருக்காங்க. இன்னும் நிச்சயத்தை கூட முடியல. இல்ல என்கேஜ்மெண்ட் எப்போ 3 நாள் அவ்வளவுதான். ரிசல்ட் சாயந்தரம் கையில கொடுத்துறோம். எடுத்து உடனே இப்ப மதியானம் 2 மணிக்கு ரிப்போர்ட் வந்துரும். அம்மாக்கு போன் பண்ணி நீ பேசலாம், நாங்க பேசுகிறோம். அவ்வளவுதான் நண்பர்களே. இப்ப நம்ம வந்து பிரிகேட் ட்வின் டவர்ஸ் போற நண்பர்களே. ஐயோ மேன் அண்ட் ஹியூமன் சொல்லிட்டு ஒரு பெரிய ஜெர்மன் கம்பெனி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. டைம் நாங்களும் மேன் அண்ட் ஹியூமன் தானே. அப்புறம் என்ன ஹியூமன் இல்ல இப்படிதான் இதே மாதிரிதான் பேசணும். ஆனா அவரை நீ செக் பண்ணணும். ஓகேவா? எங்கள்கிட்ட அரமெண்டலா நடந்து கூடாது. சித்தப்பாவா மருமக பிள்ளைய பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஆனா நீ வரல. அதுதான் சோகமே. நாங்க தான் போறோம். அதாவது இப்ப நாங்க தங்கி இருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர்பிஎன்பில தங்கி இருக்கோம். இங்க வந்து இவன் எங்க கூட பயங்கர க்ளோஸ் ஆனானோ இல்லையோ, வெளியில வந்து இந்த சமயக்கார அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எங்களுக்கு காலைல சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவர் கூட பயங்கர ஃப்ரெண்ட் ஆகி காலையில அவர் கூட வாக்கிங் போறான், பால் வாங்கிட்டு வரான். இவன் அந்த குடும்பத்துல சேர்ந்துட்டான். அதனால இவன் எங்க கூட வரல நண்பர்களே. நீ அவங்க கூட இருறா. நீ அவங்களுக்குமே சித்தப்பா மாதிரி தான் இருக்க. மதியம் சாப்பாடுக்கு வந்துருவான். ஒருவேளை சொல்ல முடியாது, மாப்பிள்ளையே கூட்டு வந்தாலும் வருவான். சாப்பாடுலாம் செஞ்சு வெயிட் பண்ணுங்க. எங்க ரோட்லயா? ஆமா. ஒருவேளை நாளைக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கம்பி இம்பி நடக்க விட்டு பீச்ல ஆட விட்டோம்னா ஆடி இருந்திருப்பாங்கல்ல. இவன் அந்த மோளம் அடிக்கிறதுக்கு அண்ணன் மோளம் அடிக்க குடும்பமே கல்லை குடும்பம் குடும்பம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க கிளம்பி கிட்டத்தட்ட இது எந்த ஏரியானே? யஷ்வந்த்புரா. ஏங்க புறானே வைக்கிறாங்க எல்லாம்? எல்லா இடத்துலயும் புறா வளர்த்தாங்க ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் மாறி படத்துக்காக ஷூட்டிங் கொடுத்தாங்க. அப்ப அது டைவ் அடிக்கும் போது என்ன பண்ணுச்சு, டைவ் அடிச்சு பாருங்க. உண்மையிலேடா இதெல்லாம் சக்திட்ட சொன்னா நிறைய நான் கிளாப் பண்ணிருப்பான். இப்ப நம்ம குஸ்க பாக்குறதுக்காக வந்து மாப்பிளே தப்பா பேசிட்டேனா உடனே கோவம் வருது. குஸ்கோன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல குஸ்கோட ஆபீஸ் வந்து எங்கிட்டு என்னன்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்க, நம்ம எல்லாம் இப்படி தேடி அலையணுமா நடு வீதியில? உடைய பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். குஸ்கா தனி பட்டில எடுங்க. ஏய் குஸ்கான்னு சொல்லக்கூடாது, ராஜ்னு சொல்லு. என்னடா உன்னை 16 வருஷமா குஸ்கான் தானடா சொல்லி. நீ குஸ்கா தான் எங்களுக்கு. ராஜன் கூப்பிட்டா யாரையோ கூப்பிடுறோமா? இல்ல மாப்பிள்ள முன்னாடி கூட என்ன, ஏன் நம்ம மத்தவங்களுக்கு அடையாளத்தை இது பண்ணிக்கணும்? டீசென்ட்டா கல்யாணம் முடியற வரைக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே குஸ்கான் தான் கூப்பிடுவாரு. நமக்கு பழகிடும். சரி, இப்ப நீங்க மாப்பிள்ள எப்படி மச்சான் கூப்பிடுறீங்களா இல்ல எப்படி? இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ரீசெண்டா கல்யாணம் பண்ணா பண்ணிட்டு என்ன பண்றான், மச்சான் என்ன தெரியுமா கூப்பிடுறான்? ஹே ப்ரோ அப்படின்றான். என்னடா ஏ ப்ரோ அப்படின்ற? ஏய் மச்சான் எல்லா உறவுமுறைகளும் மச்சான்னா நான் தான் மச்சான் கூப்பிட்டுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து ப்ரோக்கு போயிட்டானுங்க. ப்ரோ டூட் அப்படி போயிட்டானுங்க. ஏன்னா இப்படி இப்ப தமிழ் உறவுகளை இழக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த கொழுந்தியான்றது ஒன்னே இல்ல. கரெக்ட். கொழுந்தனார்னு ஒன்னே இல்ல. இன்னும் நிறைய
நாத்தனாரு நாத்தினி நாத்தினிலாம் கிடையாது, நாத்தனார் தான். இப்ப எல்லாத்துக்குமே பொதுவா ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. என்னது? முன்னாடி நம்ம மாமா மட்டும் தான் மாமான்னு கூப்பிடுவோம். ஆமா. இப்ப அம்மா சைடு இருக்கிற சொந்தக்காரங்க பாதி பேத்த மாமா தான். ஆமா. இதான்டா வெளியே பாதுகாப்புல இருக்கு, பயமா இருக்கு. திருப்பி காட்டவா? உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா ஜெர்மன் கம்பெனினால? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஜெர்மன் கம்பெனினா இந்த ஜெர்மன் செப்பர்ட் அதானே? நீ பாட்டு இப்படி வாசம் முன்னாடி திருப்பிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? கம்பெனி பின்னாடி இருக்கு பிரதர். காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இறங்கி காட்டுற கம்பெனி. வாசல் 5 பேர் நிக்கிறாங்கண்ணே. மாப்பிள்ளைக்கு முதல் போன் பண்ணி இந்த மாதிரி நாங்க சும்மா பார்க்க வந்திருக்கோம், இங்க நாங்க ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்தோம். கரெக்ட்ல சந்தேகம் நினைப்பாரு. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வந்தோம். சரி அப்படியே வந்து உங்களையும் பாத்துட்டு போலாமே, நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னா மாப்பிள்ளை இங்க தான் இருக்காங்க, அதுக்காக பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. புரியுதா? ஓகே. அங்க போய் ஏதாவது வளரணும்னு வச்சுக்கோ. மாப்பிள்ளை உங்களை செக் பண்ண வந்திருக்கோம். மாப்பிள்ளை நீ பேசவானா? கேஷுவலா பேசுவாங்க. சும்மா ஃபர்ஸ்ட் அடிங்க. என்ன கால் நம்பர் வச்சிருக்காரா? ஓ அர்ஜுனா, சரிக்க அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் கால வச்சு ரைட்ல ஒரு ஏத்திட்டு இருக்காராம். ஹலோ அர்ஜுன், நாங்க இப்போ பெங்களூருக்கு ஒரு ஃப்ரெண்டு பார்க்க வந்தோம். ஓகே. அண்ணன் ஒருத்தர் ஃப்ரெண்டு கல்யாணம். அண்ணன் எங்க அண்ணன் ஒருத்தர் சித்துன்னு சொல்லிட்டு பேரு, சித்தண்ணனோட ஃப்ரெண்டு பார்க்க வந்தோம். அவருக்கு கல்யாணம். அதனால அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. அப்பதான் உன் ஞாபகம் வந்துச்சு. கரெக்டா சொல்லணும்னா இந்த பிரிகேட் ட்வின் டவர்ஸ் பக்கத்துல ஏதோ பில்டிங் தெரியுது. ஒரு நிமிஷம், ஒரு சிக்னல் இல்லடா. பக்கத்துல இப்படி ஒரு பில்டிங் தெரியுதுன்னு சொல்லியா? முட்டாளே, அவன் ஆபீஸ் வாசல்ல தானே வந்து நிக்கிறான். இந்த குரா போன. ஹலோ மச்சான், உங்களுக்கு மச்சான் சின்ன தம்பினே. மச்சான் ஒண்ணும் இல்ல மச்சான், நம்ம ஆபீஸ் வாசல்ல தான் மச்சான் நிக்கிறேன். வரீங்களா? ஏன் அந்த பொண்ணு போகணுமா? பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட என்ன சிரிக்கிறீங்களே? இல்லன்னு சொல்லலையே மச்சான், உங்க மேல எனக்கு டவுட் இருக்கு. நீங்க ஃபேஸ் டைம் வீடியோ கால் வரீங்களா? அப்ப வேற ஏதோ வேலை செஞ்சு நிக்கிறீங்க. கரெக்டா? ரெஸ்ட் ரூம்ல இருப்பாருண்ணே. அப்படி சொல்றியா? சரி வாங்க, உங்க பிரிகேட் அந்த ட்வின்டருக்கு ஆப்போசிட்லயே ஒரு வாழைப்பழ கடை வச்ச மாதிரி ஒரு டீ கடை இருக்கு. வாங்க வாங்க. லைட்டா டவுட்டா இருக்கு. ஃபேஸ் டைம் வர மாட்டாருன்னா எனக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா நானும் எல்லாரும் கூப்பிட்டு போயிடுவேன். அது தெரியும், அதுதான் எனக்கு சந்தேகம். சரி நம்ம இதை மறந்துட்டோமே, நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்? அவருக்கு உதவி மனப்பான்மை எல்லாம் செக் பண்ணோம்ல. ஃபர்ஸ்ட் நம்ம காருக்குள்ளேயே இருப்போம். சரி, எப்படி நம்மளெல்லாம் அவருக்கு தெரியும். அவன் அனுப்புவோம். யார? யோகேஷ். ரெடியா? யோகேஷ் அமிச்சு, யோகேஷ் நீ வந்து இந்த ஊருக்கு வந்து வந்த இடத்துல உன் பர்ஸ் போன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். இது பழைய கான்செப்டா இருக்குண்ணே, புது கான்செப்ட். நான் வரேனே. சொல்லுப்பா. ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போயிடுச்சு வேற ஒருத்தவங்க கூட. இப்ப அந்த பொண்ணு நம்பர் மட்டும் இருக்கு. உங்க போன் தந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்பேன். எப்படி இருக்கு கான்செப்ட்? நல்லா இல்ல. உதவியில வரும் இது அவனுக்கு உதவியா? இந்த போன் நம்பர் வாங்கி அவன் நம்பர் வாங்கறது. நீங்க என்ன பண்ணுங்க, போய் இந்த மாதிரி வந்தேன் பர்ஸ் இது இந்த ஊர்ல திருடிட்டாங்க, என் ஊர் சென்னை, எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிடுவேன், இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம இங்க இருந்து அதை ரெக்கார்ட் பண்றோம். இவனுக்கு மைக்கு உள்ள சொல்லிடுங்க. சரி, இவன் என்ன பேசான்றதை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப அவர் வந்து உண்மையிலே சரி இந்தாங்க 200 ரூபாய் போங்க அப்படின்னா இரக்கத்தன்மை ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணுவோம்? அதை உடனே டிக் அடிச்சிடறோம். இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விசாரிச்சு அதுக்கப்புறம் காசு கொடுத்தாலும் இரக்கம் தான். ஆர்வமா இருக்கு. ஆமா, ஆனா ஒண்ணுமே தராம பார்த்தா அவர் பாத்துரு யோகேஷ் கத்துரு செயின் அத்துரு ஓடிறாராம். அப்ப இது ஃபோர்ஜரியில வரும். செயின் ஸ்நாச்சிங்ல அவர் நம்ம இந்த வீடியோட மாட்டி விட்டுற வேண்டியது. அதனால இவரை போய் இப்ப பேசினாலே கிளியர். பேசுறேன், எனக்கு கன்னடம் தெரியும். அதெல்லாம் வேண்டாம், சொன்னதை மட்டும் பண்ணு. கன்னடத்துல என்ன பேசுவ சொல்லு. கன்னடத்துல இப்ப 100 ரூபாய் கொடுங்க, நான் இந்த மாதிரி ஊருக்கு போனோம், என் பர்சையும் இதையும் அடிச்சிட்டாங்க சொல்லு. 100 ரூபாய் கொடி, நான் ஊருக்கு கொடியா ரொம்ப ஈஸி போல இருக்கடா. ಪರ್ಸ್ ಮಿಸ್ ಆಯ್ತು, ನಿಮ್ಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀರಾ? ಪರ್ಸ್ ಮಿಸ್ ಆಯ್ತು, ಇದು ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿತಾ? சூரி பாஷனா இது மிஸ் ஆயிடுத்து, கொஞ்சம் தெரியல. கரெக்டா சொல்லுங்க ஐயா. ಸರ್ ನಾನು ಕೊಯಮತ್ತೂರ್ல ಇದ್ದೆ ಬರ್ತೇನೆ. ಒಂದು ಚಿಕ್ಕ ಹೆಲ್ಪ್. ಚಿಕ್ಕನ பெண்கள் தானே. ಪರ್ಸ್ ಮಿಸ್ ಆಯ್ತು, ಒಂದು 100 ಕೊಡ್ತೀರಾ? நான் ஊರಿಗೆ ಹೋಗಿ ಸೆಂಡ್ ಮಾಡ್ತೇನೆ. இப்போ இது அவருக்கு புரியுமா? கன்னடா தெரியுங்க. ஓ அவருக்கே தெரியாதா? தெரியாதுல. சரி உனக்கு தமிழ் தெரியுமா? தமிழ்ல பேசு. தமிழால தான். கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன், வேலை தேடி வந்தேன். கோயம்புத்தூர் பாஷையில பேசு. அப்பதான் ஏறுங்க கோயம்புத்தூர்னே வந்தேங்க. என்னடா அவன் பேசறடா. ஒரே நிமிஷம்
பேசுங்கண்ணா. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கண்ணா. நேத்து பர்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பி வந்து கோயம்புத்தூர் மாதிரி ஆமாடா. ஆர்டர் தான்டா வருது. கோயம்புத்தூருக்குள்ளே சரி, கோயம்புத்தூர்ல வேணாம், எதுக்கு நார்மல் தமிழ்லயே போவோம். ஆமா, அப்புறம் கோயம்புத்தூர்னு சொல்ல வேணாம்னு சொல்லு. அப்ப என்னன்னு சொல்லுவோம், எந்த ஊர் சொல்லுவோம்? சென்னை சென்னை பாஷை பேசு. சென்னையில இருந்து வரேண்ணா. ஏய், சென்னை பாஷடா. நோ, சென்னையில இருந்து வந்துக்கிறேன். போடா இல்ல போடா. ஏய், நீ நார்மலா தமிழ் பேசுறா. நீ இப்ப தஞ்சாவூர் கும்பகோணம்டா. அண்ணா ராஜராஜ சோழருங்கண்ணே, வணக்கங்கண்ணே. போனா பேசுனா பேசுங்க, கல்யாணம் பண்ணா பண்ணுங்க, இல்ல கிடைக்கட்டு ஒழிங்க. சரி சரி, இல்ல இல்ல, நார்மலா ஒரு ஆள் சென்னை வேணாம், ரொம்ப பணக்காரனா தோணும். சென்னைன்னா பணக்காரவங்களா? நானே ஒரு லூசு, நானே ஈஸியா கண்டுபிடிப்பேன் சென்னைனா இவன் ஃபேக்குப்பா அப்படின்னு. வேற ஏதாவது தெரியாத ஒரு காட்டு மன்னார் கோயில் அதான் தெரியவே தெரியாம போயிடும். சீக்கிரம் பிளான் வந்து போறாங்க. அவர் மாப்பிள்ள அப்பானே. ஹைதராபாத் சொல்றோமா? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தெலுங்கு தெரியும்ண்ணா. பாத்தீங்களா, தெலுங்கு தெரியுமா? பேசுங்க. ఇక్కడ ఉందాను బస్ మిస్ ఆయితు. ஏதோ டாரஸ் லாரி டிரைவர்ரா, கிளீனரா போயிருக்கான் போல இருக்குடா. வண்டி அங்கங்க நிப்பாட்டி வண்டி கழுவும் போது தண்ணி கேட்கும் போது எல்லார்ட்டையும் பேசி பழகிருக்கான். ஐயா வேணாம், நீங்க நார்மல் பீப்புளாவே போங்க. நீ இப்பயே போயிட்டு அங்க போயிடு. இப்போ மைக் மாட்டுங்க அவருக்கு. மைக் மாட்டுங்க. உண்மையாலே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏதோ எங்களுக்கே ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ண போற மாதிரி. உனக்கு பொண்ணு பாக்கலடா, நீ என்னமோ அவருக்கு என்னமோ உனக்கு பார்க்க வந்த மாதிரி. ஐயோ ரொம்ப ஆர்வமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து எனக்கு கிஸ் அடிக்கணும் ஃப்ரெண்ட். இல்ல அவரா எளிமையா வராருண்ணே. காக்கி சட்டை போட்டிருக்காரு. ஒருவேளை கம்பெனிக்குள்ள டிரைவரா இருப்பாரோ? நல்ல வேலை தானே அதுவும். ஆமா, இந்த வேலையை கூட தூக்கிட்டாங்கன்னா அடுத்த வேலைக்கு கஷ்டம். இவரெல்லாம் பாரு, அவரே வண்டி வாங்கி கொடுத்தாலும் ஓலா ஊபர். அது ஓகே. இப்ப இந்த வண்டி நம்ம கார்ல இடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், யோகேஷ் சார் இது வரைக்கும் நீங்க பார்க்கல, கேமராமேன் அவர் இப்ப களத்துல இறங்கி இருக்கோம். அவர் போயிட்டு மாப்பிள்ளையோட உள் நோக்கத்தை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல ஹெல்பிங் டெண்டன்சி போங்க. நாங்க பாருங்க என்ன வேணா இதுக்கான போறோம். ஒலிம்பிக் போற மாதிரி எனக்கு ஏதோ அந்த மாப்பிள்ளைய கூட்டு போய் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போற மாதிரி இருக்கு. தப்பான மாப்பிள்ளை கிட்ட போயிடாதா, மாப்பிள்ளை பேர் அர்ஜுன். அவன் எங்க டேய், நம்ம இங்க இருந்து சொல்லுவோம்டா. போய் அர்ஜுனான்னு கேட்க சொல்லலாம். அர்ஜுனா அர்ஜுனா ரெண்டு பேரும் பாட்டு பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் போட்டோ கேளு, மாப்பிள்ளை போட்டோ காட்டுறான். முதல்ல மாப்பிள்ளை வேணாமா வேணுமா நாங்க சொல்றோம். இல்ல நேர்ல பாத்துருவோம். நேர்ல பாத்துருவோம், காந்தியில பாத்துருவோம். பார்த்தாதானே வேணுமா இல்லையான்னு தெரியும். போட்டோல பார்த்தா எப்படி தெரியும்? அவரு போட்டோ ஃபேஸ் இல்லையா, நேர்ல பார்த்தா சூப்பரா. நம்ம கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க மாட்டாங்களா? வேணாம்ட்டாரா? வேணாம், நம்மளே செல்ஃபி எடுத்துப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு 20 கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏதாவது மாட்டிக்க போறேன் கேரளா கேஸ் மாதிரி. வந்துட போறாரு, ரெடி ஆகுங்க ஐயா. இவர்தான் அந்த டீக்கல நிக்கிறாரு. இங்க இருந்து பாப்போம். இரு ஒயிட் சட்டை தான். அப்ப நீங்க கூப்பிடுங்க. வெள்ளை சட்டை கூப்பிடுங்க. ஒன்னதாண்டான்னு ஒரு மாப்பிள்ளைய வாடா படா இப்ப கூப்பிடக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் கூப்பிடலாம். போட்டு அடிச்சிடும். கடைசியா நமக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, நம்ம மட்டும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னா லாஸ்ட்ல அவரை வச்சு குஸ் 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 கூப்பிடாதீங்க நான் ப்ளீஸ். நான் ராஜனே கூப்பிடுங்க. ராஜ் வந்துட்டான்டா. சாமி எனக்கு மாசம் இருக்குல்ல. நீ போவியா மாட்டியா? இவன் நம்மள ஏதோ பண்ண போறேன் இந்த வண்டிக்காரரு, அது மட்டும் எனக்கு தெரியுது. இது மாப்பிள்ளையோட இது ராட்சசன் படம் பாத்திருக்கீங்களா இல்லையா? இந்த வண்டியை விட்டுட்டு பொண்ணை மாத்துவாங்களே, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதோ. ஒரே நிமிஷம், இப்படி ஹெல்ப் கேட்க போறோம், மாமா பேக்ல மாட்டிட்டு போனா என்ன? மாமா பேக்ல விடுறா. போ 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 போ. யோகியை கால் கனெக்ட் பண்ணிருப்போமா? கரெக்டா நம்ம கால் பண்ணும்போது ஐபோன் 17. யாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிராங்க் ரத்தம் உள்ள ஏதாவது காருக்குள்ள உட்கார்ந்து ஷூட்டு. தங்கச்சி வாழ்க்கை வந்தா வாழ்க்கை போனா வழுக்க. அமுகு டுமுகு அமால் டுமால்.